போயிட்டீங்க? உங்களை காணாங்கன்னு தேடிட்டு இருக்காங்க. நான் வரது இருக்கட்டும், யாரை கேட்டு இந்த வேலையெல்லாம் பாக்குறீங்க நீங்க? நிப்பாட்டுங்க. இனிமே எதையும் ஏத்தாதீங்க. நான் வந்துட்டேன், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். யாருங்க நீங்க? வடிவு யாரது? பார்த்தா தெரியல, இவர் பெரிய லாயர். வணக்கம். நான் வக்கீல் நாராயணன். ஹைகோர்ட் காம்பவுண்ட்ல வந்து என்னை பத்தி கேட்டு பாருங்க, எல்லாருக்கும் தெரியும். அவ்வளவு பிரபலமான ஆளு. நீங்க தான் விவரம் இல்லாம பேங்க்காரன் வந்து கேட்டதும் பயந்துட்டீங்க. நானும் அப்படியே இருக்க முடியுமா? அதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு மூலியமா இவரை பேசி கூட்டிட்டு வந்திருக்கேன். எல்லாத்தையும் எடுத்து உள்ள வைங்க. இனிமே நம்ம இங்கே இருக்கலாம், வேற வீட்டுக்கெல்லாம் போக வேண்டாம். எல்லாம் இவர் பாத்துப்பாரு. இவர் பாத்துக்குவாரா? இவர் என்ன பண்ண போறாரு? என்ன தம்பி இப்படி கேட்டுட்டீங்க? நீங்க எதுக்கு இந்த வீட்டை காலி பண்ணணும்? பேங்க்ல நெருக்கடி கொடுக்குறாங்க, அதான். ஆமா கொடுப்பானுங்க. கொடுத்தா நம்ம உடனே ஒத்துக்கிறதா? முடியாதுன்னு சொல்லணும். வடிவமா எல்லா விஷயத்தையும் என்ன சொல்லிட்டாங்க. பேங்க்காரன் கேட்டானுங்க, நாம கோர்ட்டு போவோங்க. பணம் வாங்கினது கலையரசு தானே, அவர்கிட்ட போய் கேளுங்கன்னு சொல்லுவோம். அவரை காணும்னு சொல்லிட்டு கோர்ட்ல கேஸ் போடுவோம். வழியா இல்ல, அவனுங்களை கதற அடிச்சிட மாட்டேன் நானு. குடியிருக்கிற வீட்டை காலி பண்றேன்னா சும்மா நினைச்சிட்டு இருக்கானுங்களா? நீங்க கம்முன்னு இருங்க, அவன் கண்ணுல விரல விட்டு ஆட்டிட மாட்டேன். சார் ஒரு நிமிஷம். என்ன? இழுத்தடிக்கிறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு, அது எங்களுக்கும் தெரியும். ஆனா வேணாமா? ஆமா சார், இழுத்தடிச்சு என்னத்தை சாதிக்க போறோம்? எங்க அப்பா பட்ட கடனை நாங்க திருப்பி கொடுத்து தானே ஆகணும். இழுத்தடிச்சு அப்புறம் வீட்டை ஜப்தி பண்ணி இதெல்லாம் எதுக்கு? இனி நாங்க இன்னும் அசிங்கப்படணுமா? அம்மா, மனசுல தைரியம் வேணும், வைராகியம் வேணும், துணிச்சல் வேணும். பிரச்சனை ஏத்தாப்புல நிக்க வச்சு நேருக்கு நேர ஃபேஸ் பண்ணணும். எங்க விதத்துல நாங்க பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். பிரச்சனை என்கிட்ட விடுங்க, அதை நான் பாத்துக்கிறேன். அவங்கள கோர்ட்டுக்கு கூப்பிட்டு உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். சார் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீங்க கிளம்புங்க ப்ளீஸ். ஏய், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு அவரை கூட்டிட்டு வந்திருக்கேன், அவர் போக சொல்றேன். அத்தை, இப்ப இருக்கிற பிரச்சனை இது வேறயா? நியாயமா பார்த்தா நம்ம வீட்டை காலி பண்றதா முறை, அதை பண்ணுவோம். என் பேச்ச நீங்க யாரும் கேட்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். எல்லாத்துக்கும் தலகணம் பிடிச்சு போச்சு, அதான் எல்லாரும் இப்படி ஆடிட்டு இருக்கீங்க. ஏண்டா, இவ்வளவு வசதியோட சொந்த வீட்டுல இருந்துட்டு வாடகை வீட்டுல போய் கஷ்டப்பட சொல்றியா? அத்தை, வசதி பத்தி யோசிக்கிற காலம் முடிஞ்சு போச்சு. இனி பிரச்சனை எப்படி சமாளிக்கிறோங்கிறதா முக்கியம். தயவு செஞ்சு இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. உருப்பிட மாட்டீங்கடா, உருப்பிட மாட்டீங்க. பெரியவங்க பேச்ச கேட்காம நீங்க எல்லாரும் சேர்ந்து ஆடின ஆட்டம் தான் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு கொண்டாந்து விட்டுருக்கு. இன்னும் என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க பண்ணுங்க, உங்க இஷ்டத்துக்கு பண்ணுங்க. மன்னிச்சிருங்க சார், நீங்க புறப்படுங்க. என்னங்க மேடம், வேலை வெட்டி இல்லாம சும்மா இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? மன்னிச்சுங்க சார், வாங்க சார். மேலே ஏத்துங்க. சரியா? மடமடப்பு கொண்டு போய் ஏத்துங்க. சரிங்க.